அண்ணாவினுடைய கொள்கைகள் கருணாநிதியால் சீரழிக்கப்பட்டது, அண்ணாவின் கொள்கைகள் மறைக்கப்பட்டதுன்றதுக்காக தான் அதிமுக உருவாக்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அண்ணாவினுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடலன்றதுனால தான் 1972 அதிமுக உருவாகிச்சு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து தேர்தலை சந்திக்காதுன்னு ஒரு விரும்பாப்பில் இருந்தாங்க. இன்னைக்கு அதை மாற்றி கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு அவங்க இந்த கூட்டணியை எதிர்ப்பதற்கு அவங்கக்கிட்ட வேற எந்த ஆயுதமும் இருக்கு. அமைச்சரவையில் பங்கு இருக்குமா அப்படின்றத அமைச்சரவையில் பங்கு இருக்குமா பங்கு இருக்காதான்றதுக்கு அமித்ஷா அவர்களே அந்த அறிவிப்பையே திருப்பி போயிட்டார். அவங்களுக்கு அண்ணா உதயநிதி தான், அதனால உதய அண்ணா தான் அவங்களுக்கு, அதனால ஒரிஜினல் அண்ணா அவங்களுக்கு தெரியாது. அதனால அண்ணாவை பற்றி பேசுவது திமுகவுக்கோ ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ எந்த யோகியத்தையும் கிடையாது. திமுக அரசு பணத்தில் பழனி ஆண்டவர் கோயிலில் இருக்கிற நிதியை எடுத்து முருகர் மாநாடு நடத்தி நாங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் இது வரைக்கும் இல்லாத ஒரு முருகர் மாநாட்டுக்கு முருகருக்கே மாநாடு எடுத்தோம் பெருமை பேசி அவங்க அரசியல் பண்ணது அவங்க தானே. அதாவது இவர் ஆட்சி, அதுக்கப்புறம் அவர் பையன் ஆட்சி, அதுக்கப்புறம் பேரன் ஆட்சி, ஒரு இருமாப்பு எங்கள் வரும். திமுகவில் எந்த உழைப்பையும் செய்யாத உதயநிதிக்கும் இன்பநிதிக்கும் பதவி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிற ஆணவம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வருதுன்னா, பெண்களை ராத்திரியில் வராதின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கேவலமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சி இந்த ஆட்சி தவிர வேறு எந்த ஆட்சி இருக்கும்? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அதிமுக செய்தி தொடர்பு ஆவடி குமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க ஐயா. இப்போ அதிமுக சார்பாக நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, இங்கே அதிமுக ஆட்சி அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அமித்ஷா என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்துல இருந்து வருதுன்னா, இங்கே கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்கே கூட்டணி ஆட்சி அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கூட்டணி ஆட்சின்றது அமித்ஷா சொன்னது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லலை. இந்த வாசகங்களை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு, அதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து. நேற்று தந்தி டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூல கூட அதுதான் சொல்லியிருக்காரு. தந்தி டிவி, இன்னைக்கு தினமலர் எல்லாமே தனக்கு கொடுத்தது அறிக்கைகள் வந்திருக்கு, நானும் பார்த்தேன். எந்த இடத்துலையும் நீங்க சொல்ற மாதிரி பொருள்ல அவர் பேச, அமைச்சரவையில் பாஜக பங்கு பெறுன்னு அவர் பேசவில்லை. எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கின்றார், அதில் நாங்கள் பங்கேற்போம், பங்கு பெறுவோன்றாரு. கூட்டணி ஆட்சி அமைய பங்கு பெறுவோன்றாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே நீங்கள் சென்னையில் இந்த கூட்டணி அறிவிப்பு கொடுத்த காணொலிகள் இருந்தால் எடுத்து போட்டு பாருங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் தேசிய ஜனநாயக முன்னணி தான், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் நடக்குது. ஆனால் அதனுடைய தலைவர் நரேந்திர மோடி இல்லை. கட்சியினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நரேந்திர மோடி இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, டெல்லிக்கு நரேந்திர மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமின்றார். அப்போ தலைவர் வேற, கட்சி வேற, கூட்டணி வேற. ஆக கூட்டணிக்கு தலைமை டெல்லிக்கு நரேந்திர மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்றதுல யாருக்கும் டிஸ்பியூட் இல்லை. ஆனால் இந்த இடத்துல கூட்டணியில் ஆட்சி அமைச்சரவையில் பங்கு இருக்குமா அப்படின்றதான கொஸ்டின். இல்லைங்க, அமைச்சரவையில் பங்கு இருக்குமா பங்கு இருக்காதான்றதுக்கு அமித்ஷா அவர்களே அந்த அறிவிப்புலேயே தெளிவு எடுத்துகிட்டு போயிட்டார். என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திப்போம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை அமைப்பதை பற்றி யோசிப்போம், முடிவெடுப்போன்றாரு. ஆக எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கிறாரோ அவரை கலந்து அவருடைய தலைமையில் முடிவெடுப்பாங்க. அதனால் அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு நடக்க வேண்டிய நடவடிக்கைகள். அதனால் இப்போது திமுகவுக்கு பயம் வந்திருக்கிறதுனால அவங்க பதறாங்க. அந்த பதற்றத்தை நீங்கள் ஏன் எக்கோவாக இருக்கீங்க? சார், இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டால் ஒரு மாநாடு நடக்குதுன்னா அது முக்கியமான மாநாடு. ஆனால் இப்போ முருகர் மாநாடு நடக்குது. அந்த இடத்துல நம்ம கொள்கை தலைவர்களாக சொல்லப்படுற அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்து ஒரு காணொலி இருக்குது. அந்த மேடையில் நம்ம மேடை நாகரிகம் பற்றி அங்கே பேசலை. ஆனால் வெளியே அறிக்கை வெளியிடும் போது பொதுச்செயலை வெளியிட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல? இல்லை, அது தேவையில்லை. நீங்கள் சொல்கிற முருகர் மாநாடு பாரதிய ஜனதா கட்சி மாநாடு இல்லை.
பாரதிய ஜனதா கட்சி மாநாடா இருந்தா கூட நம்ம போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட். இல்ல அது இந்து முன்னணி நடத்துற அதுதான். மாநாடு. அதனால அது அரசியல் மாநாடு இல்லைன்னு சொல்ல வரேன். ஐயா, பா இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நீதிமன்றம் வந்து இந்த மாநாட்ட பத்தி பர்மிஷன் இல்லைங்க. குடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போனதே அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த இந்து முன்னணி தான் போச்சு. அதுதான் அவங்களுக்கு அனுமதி அந்த மறுத்த அனுமதி. அவங்களுக்கு அனுமதி மறுத்த போது அவங்க போனாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்து முன்னணி ஏன் இந்த மாநாடு நடத்தணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்ததுன்னா, அது என்னுடைய கருத்தா நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னால தமிழ்நாடு அரசாங்கமே முருகர் மாநாடு நடத்துச்சே. அரசாங்கம் தானே நடத்துச்சு. ஆமா. அரசாங்கத்தினுடைய ஒரு துறை, இந்து அறநிலையத்துறை. துறை. அந்த துறை சார்பா கோயில் நிதியிலிருந்து அவங்க முருகருக்கு மாநாடு எடுத்ததா சொல்லி ஒரு மாநாட்ட நடத்தி, அத வந்து திமுக மாநாடா காட்டுனாங்க. ஒரு அரசு பணத்துல ஒரு மதத்தின் கடவுளுக்கு அவங்க விழா எடுக்கும்போது, அதுல போய் எல்லாரும் கலந்துக்க சொல்லி இப்ப வந்து திமுக நடத்துற மாநாட்டுல வந்து இப்ப வந்து இல்ல. திமுக நடத்துற மாநாடு இல்ல. தமிழக அரசு நீங்க நடத்துது. தமிழ்நாடு அரசு நடத்துற மாநாடு. திமுக மாநாடுன்னா நான் விமர்சிக்க மாட்டேன். அதுபோல இது வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநாடு இல்ல. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்களே ஒழிய, இந்து முன்னணி தான் நடத்துச்சு. இந்து முன்னணி தொடர்ந்து தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்கு. அவங்க எந்த வகையா இயங்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய மாநாடுகள், அவங்களுடைய கூட்டங்கள் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த மாநாட்டுல அவங்களுடைய கொள்கையை பேசினாங்க. நாங்க வந்து ஒரு தார்மீக ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு, அதுவும் அந்த பகுதியில் மதுரையில நடக்கிறதுனால அங்க இருக்கிற அதிமுக தலைவர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு மரியாதை நிமித்தமான நாங்கள் அந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பானவர்கள் இல்லை. முருகர் மாநாட்டை வந்து அவங்க அரசியல் மயப்படுத்தி ஒரு ஆட்சியே நடத்த சொல்ல, இவங்க வந்து மத ரீதியா அவங்களுடைய உணர்வுகளை, அவங்க உள்ள கிடக்கைகளை தெரிவிக்கிறாங்க. அதில போய் எங்களுக்கு அழைப்பு குடுக்குறாங்க. நாங்க ஒரு சகோதர பாசத்தோட போய் கலந்துக்கிட்டோம். இதே முஸ்லிம்கள் நடத்துகின்ற மாநாட்டுக்கு பல நேரங்கள்ல எங்களுடைய பிரதிநிதிகள் ஆனா இப்போ போயிருக்காங்க. ஒரு 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 மதத்தை சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல என்ன வாழ்த்துக்கள் பிரச்சனை? இல்லைங்க. அந்த மாநாட்டுல அந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. அந்த மாநாட்டு ஒரு சகோதரத்துவத்தோட அதுல போய் நம்ம கலந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம். அதுதான் நம்முடைய பங்கே தவிர, அதுல போய் தீர்மானம் போடுற இடத்துல நம்ம உட்காரல. அந்த செய்திகள சேகரிக்கிற இடத்துலயும் நாங்க இல்ல. அதுக்கு அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்ல. இன்னும் சொல்லப்போனா என்னுடைய பார்வையில பாரதிய ஜனதா கட்சிக்கு அது சம்மந்தம் இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சம்மந்தம் இல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்றது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த இல்ல, இல்ல. மேடையில பேசுனது ஃபுல்லாவே இல்ல, பாரதிய நான் ஜனதா நீங்க கட்சியோட. நீங்க வெளிப்படையா பாருங்க. இந்து முன்னணி அவங்க வந்து எப்படி திராவிட கழகத்துக்கு அரசியல் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களோ, அதுபோல இந்து முன்னணிக்கு அரசியல் சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவங்க மதம் சார்ந்து அது இந்து மதத்துக்காக அவங்க பணியாற்றுறாங்க. அதுக்காக பல களபலிகளை தந்திருக்காங்க. அவங்க வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கொள்கைகள் வந்து அரசியலோடு ஒத்து போகாததுனால தான் அவங்க அரசியல் ஈடுபடாம இருக்காங்க. அவங்க அரசியல் சார்பற்ற முறையில் அதை அந்த இயக்கத்த அந்த கொள்கை சரியா தப்பான்ற வாதத்துக்கு நான் வரல. அது என்னுடைய வேலையும் இல்ல. நான் சொல்றது, அது வந்து ஒரு அரசியல் இயக்கமா இருந்து அத நடத்தியிருந்தாங்கன்னா, அதுல போய் நாங்க பங்கேற்றிருந்தா நீங்க சொல்றதுக்கு பொருள் இருக்கும். ஆனா அரசியல் இயக்கமா இல்லாதவங்க அரசியல் பேசுறாங்க. அதுதானங்க பிரச்சனையா இருக்கு. ஆமா, பேச வச்சது யாரு? ஒரு அரசாங்கம் நடத்துற ஆளுங்கட்சி திமுக வந்து அரசு பணத்துல பழனி ஆண்டவர் கோயில்ல இருக்கிற நிதியை எடுத்து முருகர் மாநாடு நடத்தி, நாங்க தான் வந்து திராவிட மாடல் ஆட்சி. நாங்க இதுவரைக்கும் வந்து இல்லாத ஒரு முருகர் மாநாட்டுக்கு முருகருக்கே மாநாடு எடுத்தோன்னு பெருமை பேசி அவங்க அரசியல் பண்ணது அவங்க தானே. நீதிமன்றம் கூட இந்த மாநாட்டுக்கு அனுமதி தரும்போது என்ன சொன்னாங்க? அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அத வந்து அரசு மீறி பேசியிருக்காங்கல்ல. இப்ப என்ன அரசியல்? இப்ப வந்து இந்துக்கள் ஓட்ட வந்து நம்ம ஒன்றிணைக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. ஆமா. இப்ப இந்து முன்னணி நடத்துற மாநாட்டுல இந்துக்கள் ஓட்ட ஒருங்கிணைக்கும்னு சொல்றதுல என்ன தப்பு? தப்பு இல்ல சார். அது வந்து நம்ம வந்து அரசியல் தான் பேச போறோம்னா அப்ப கோர்ட்ல நான் சொல்லியிருக்கலாம்ல. அந்த நான் வந்து மாநாட்டுக்கு இல்லைங்க. அந்த மாநாட்டை நடத்தின இந்து முன்னணியினுடைய பிரதிநிதி நான் இல்ல. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளரா பேசுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாநாட்டு நடத்தப்பட்ட விதமோ அல்லது நடத்தப்பட்ட முறையோ அந்த நடத்தப்பட்ட இடமோ எதுவுமே தவறில்ல. அது சரியானது. அதில் சில சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் அங்கு பேசப்பட்டிருக்கின்றன அல்லது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது வந்து தவிர்த்திருக்க வேண்டும். அதுதான் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாரு. நான் அந்த அடிப்படையில தான் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அதை தெளிவுபடுத்திட்டார். அவர் தான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றார். அதனுடைய விளைவு என்னன்றதை அவர் சொல்லிட்டாரு. எங்களுக்கு இது தந்தை பெரியார் விமர்சித்ததுக்கு உடன்பாடு இல்ல. அவரை விமர்சித்து செய்திகள் வெளியிட்டதுக்கு நாங்க எந்தவித ஆதரவும் தரல. அதுபோல பெருஞ்சர் அண்ணாவை விமர்சிப்பதற்கு அந்த மாநாட்டில்
தேவையில்லாத ஒன்று அவங்க செஞ்சுருக்காங்கன்றதை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். சரி, இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டா அவங்க வந்து இப்போ மது கொள்கையோ இல்ல வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்க. ஆனா இப்போ அதிமுகல ஒரு நிர்வாகி வந்து இப்போ வந்து மது போதையிலோ இல்ல வந்து போதைக்கு வந்து விற்பனை செஞ்சு மாட்டியிருக்காருன்றதை எப்படி எடுத்துக்கிறது? மக்கள் எப்படி இல்ல, இல்ல. பார்ப்பாங்க? அதாவது தனி எல்லாருமே வந்து ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அப்படி ஒழுக்கம் தவறுகின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம். அது சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் செய்கின்றவர் யாரா இருந்தாலும் அவர் வந்து பொதுச் செயலாளருடைய பார்வைக்கு தெரிஞ்ச உடனே அவர் கட்சியிலிருந்து அவர் ஒரு வெளியேற்ற 4, 5 வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்குல்ல. அப்போ 4, 5 வருஷம் அரசாங்கம் என்ன வேடிக்கை பார்த்ததா? அப்போ அப்போ அதிமுக அரசாங்கத்துக்கும் அதுல பங்கு இருக்குல்ல. இல்ல நாளை நாளை 2017, 18லேருந்து இருக்குன்ற மாரி நீங்க நியூஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க 4, 5 வருஷம் சொன்னீங்க. 2017ன்றீங்க. 2017 4, 5 வருஷமா? அப்போ நீங்க அதாவது பத்திரிகைகள்ல வர செய்திகள வச்சு அவங்க 4, 5 வருஷமா செஞ்சுட்டாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் நிரூபிச்சீங்களா? இல்ல நீதிமன்றத்தில வந்து அவரு 4, 5 வருஷம் செஞ்சாருன்னு அதுக்காக அவருக்கு நான் வக்காலத்து வாங்கல. அவர் குற்றம் செஞ்சாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் குற்றவாளி என்ன குற்றவாளியா இல்லையான்றது கூட எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. பொதுச் செயலாளருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டிற்கு ஆளாக்கப்பட்டார்ன உடனே கட்சி விட்டு கட்சியிலிருந்து வெளியேற்ற எங்க கட்சிக்கு நீ அவரால இழுக்க வரக்கூடாது. இல்ல அப்படிப்பட்டவர்கள் இந்த கட்சியில் பணியாற்றக்கூடாதுன்னு முடிவெடுத்து அறிவிச்சிருக்காரு. இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? திமுகலயும் அதே தானே சொன்னோம். ஆனா நம்ம திமுக மேல என்ன விமர்சனம்? இப்ப ஜாஃபர் சாதிக் கேஸ் வரும்போது திமுக இல்ல, மேல என்ன இல்ல. விமர்சனம் நீங்க வச்சோம்? நீங்க அதாவது ஒரு ஊடகவியலாளரா இந்த கேள்விய கூட நீங்க சரியா கேட்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஜாபர் சாதிக்கும் இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு குற்றவாளிகளும் ஒண்ணா பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது, பார்க்கறது சரியானது கிடையாது. என்னன்னா, ஜாபர் சாதிக் ஏற்கனவே குற்றவாளியா பிரகடனப்படுத்தப்பட்டவர், கண்காணிக்கப்படுகின்ற நிலையில் இருப்பவர். அந்த ஸ்டேஷன்ல ரவுடி ஷீட் அவர் மேல இருக்கு. அவர் வந்து கண்காணிக்கப்படுகின்ற ஒரு குற்றவாளி. அவர் மேல கூண்டாஸ் உட்பட பல வழக்குகள் இருந்ததா சொல்றாங்க. அந்த வழக்குகள் இருந்திருக்கு. இதே வகையான குற்றங்கள் தொடர்ந்து செஞ்சிருக்காரு. ஆனா, அவர வந்து இவங்க கண்காணிக்காம ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை கண்காணிக்க வேண்டியது காவல்துறையினர் கடமை. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அந்த அதுக்கு முன்னெல்லாம் ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போன உடனே இவங்களெல்லாம் வந்து எச்சரிக்கையா இருங்கன்னு ஒட்டி வச்சிருப்பாங்க. பொது இடங்கள்ல. அந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு உள்ளவர் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை காவல்துறையில் போய் அவங்கள விசாரணை பண்ணி ஒரு ஒழுங்காக இருக்கிறாரான்னு அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஏதாவது ஒரு குற்றம் சம்பவம் நடந்தால் அந்த குற்ற சம்பவம் நடைபெறுகின்ற இடத்துல நடந்த உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள்லாம் போய் விசாரணை பண்ணுவாங்க. இதுதான் காவல்துறையினர் இன்னைக்கு வரைக்கும் இருக்க நடைமுறை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஜாபர் சாதிக்கு அவரை போலீஸ் டிஜிபி பரிசு கொடுத்து பாராட்டுறாரு. ஒரு சாதாரண ஒரு டிஜிபி அவருடைய புரோட்டோகால் அவர் வந்து யாரை சந்திப்பதாக இருந்தாலும் அவரை பற்றி அவருடைய பின்புலம் என்னன்றதை காவல் நிலையத்தில் விசாரித்து அவங்க கிட்ட இருந்து இவர் வந்து எந்தவித குற்றப்பின்னணியும் இல்லாதவர்னு தெரிஞ்சாலுடைய அவரை சந்திக்க மாட்டாங்க அஃபிஷியலாக. இதுதான் நடைமுறை. ஆனால் ஒரு சரித்திர பதிவேட்டில் இருந்த குற்றவாளியை தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பில் இருக்கின்ற ஒரு குற்றவாளியை திமுக அயலக அணி செயலாளர் பதவி கொடுத்து முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து அவருடைய மனைவி வரைக்கும் அவரோட நின்று புகைப்படம் எடுக்கிறாங்க. அதே விமர்சனம் வந்து இங்க இபிஎஸ் கூட ஒரு போட்டோ நான் அதை சொல்கிறேன் எடுக்கிறாங்க. இவ்வளவும் எடுத்துறதுக்கு பிறகு டிஜிபி என்ன செய்கிறாரு, அவரை கூப்பிட்டு பாராட்டி அவருக்கு பரிசு தராரு. அப்போது இந்த பிடிபட்ட உடனே எல்லாரும் கேட்க சொல்ல அதே டிஜிபி என்ன சொல்கிறாரு, அவர் 10 சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தாரு. காவல்துறைக்கு இப்போ கேமரா வாங்குறதுக்கு வக்கில்ல, துட்டு இல்லை, நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிறோம். அவர் வந்து அந்த 10 கொடுத்ததுனால தமிழ்நாடு அரசு அதை பெருமைப்படுத்துகிற வகையில் அவருக்கு பரிசு தந்தன்றார். இது எப்படிப்பட்ட ஒரு உளவுத்துறையும் செயல்படலை, காவல்துறை தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை. அந்த கண்காணிப்பில் இருக்க வேண்டிய ஒரு குற்றவாளியை கூப்பிட்டு இவங்க கௌரவப்படுத்துகிறாங்க, பரிசு தராங்க. அது தவறு இல்லைன்னா அப்போ அதே டிஜிபி என்ன சொன்னார், அதை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோன்னாரு. அது யார்கிட்ட கொடுத்தாருன்றது வேற. அதனால இது வந்து அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. இவர் இப்போ சம்பவத்தில் ஈடுபடுறவங்க இதுக்கு முன்னே வந்து சரித்திர குற்றவாளியோ அல்லது இந்த வகையான குற்றங்கள் செஞ்சோ அது தொடர்ச்சியாக கண்காணிக்காமல் விட்டே இல்லை. அப்படி இருந்தால் கூட 4 வருஷமாக கண்காணிக்காமல் விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதனால் எதுவுமே இப்போது நீங்கள் எந்த குற்றத்தையும் பார்த்தீங்களா, இன்றைக்கி ஞானசேகரன் வழக்கிலேருந்து எல்லா வழக்கும் ஞானசேகரன் வழக்கில் என்ன நடந்தது,
அவர் ஏற்கனவே தொடர்ந்து செயின் ஸ்நாச்சிங்லேருந்து எத்தனையோ குற்றங்கள் செஞ்சுருக்காரு, ஹவுஸ் பிரேக்கிங் வரைக்கும் அவர் செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி வீட்டுக்கு மா சுப்பிரமணியம் போய் பிரியாணி சாப்பிட்டு வர்றாரு. அவர் கேட்டால் அவர் தான் நல்லா பிரியாணி செய்கிறாரு, அவர் வீட்டில் நல்ல பிரியாணி கிடைக்கும் சாப்பிட்டு வந்தேன்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு புரோட்டோகால் என்ன, ஒரு அமைச்சருடைய புரோட்டோகால் என்ன? இவர் போய் ஒரு குற்றவாளி வீட்டில் அந்த காவல் நிலைய எல்லைக்குள் கண்காணிக்கப்படுகின்ற ஒரு வீட்டில் போய் சாப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, காவல்துறை டிஎஸ்பி தோளில் கையில் போட்டுக்கிட்டு அதை போய் கொண்டு வாயான்னு சொல்லி மிரட்டுற நிலைக்கு போகிறாரு. ஆக டிஎஸ்பி இருந்து அங்கே இருக்கிற துணை ஆணையர்லேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாரும் அவருக்கு பயப்படுறாங்க. அதனுடைய விளைவு என்ன பண்ணுறாரு, அவர் நேரடியாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெரிய குற்றத்தில் தொடர்ந்து ஈடுபட்டார்னு சொல்லி தகவல்கள் வந்தது. அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரே ஒரு வழக்கில் அவரை மட்டும் முன்னு அது யார் அந்த சாருன்னு அந்த எஃப்ஐஆர் கசிஞ்சப்போ அதில் வந்தது. ஆனால் அந்த எஃப்ஐஆர் என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் இவங்க வந்து நீதிமன்றத்தில் தர எஃப்ஐஆரில் அது இல்லை. அப்புறம் கேட்டால் இவர் ஒருத்தர் தான் சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அதை ஒட்டி எஃப்ஐஆர் போடுறாங்க, கேஸையும் முடிக்கிறாங்க. இது எல்லாமே அப்போ இது எல்லாத்த விட ஒரு வெட்கக்கேடு என்னென்னா, இதுக்கு பதில் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு சட்ட அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாரு, அவர் மேலே நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எந்த வழக்குமே போடலை, அதனால் அவர் யோகியன்றாரு. ஒரு தொடர்ந்து அயோக்கியத்தனங்களை செய்கிறது காவல்துறையினுடைய உதவியோடு செஞ்சு அவங்கள கண்காணிக்க வேண்டிய காவல்துறை அவங்களுக்கு காவல் காத்தது அவமானத்தை வந்து இவங்க மறைக்கிறதுக்காக நான் இந்த 4 வருஷமாக அவர் எந்த குற்றம் செய்யலை, அதனால் அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது ஏற்கனவே தொடர்ந்து குற்றங்கள் செய்து கொண்டிருந்த ஒருவர் அவர் மேலே வந்து வழக்கே போடாமல் வச்சுட்டு இருந்து அது குற்றமே செய்யலைன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு சான்றாக காட்டுற ஒரு அமைச்சருக்கு சொல்ல எப்படி இருக்கும் தமிழ்நாடு காவல்துறை? ஐயோ! இப்ப நீங்க வந்து இவ்வளோ பிரச்சனைய சொல்ல பெண்களுக்கு எதிரான பிரச்சனைய சொல்றீங்க. இப்ப வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைய சொல்றேன். ஆமாங்க. ஒரு பெண் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்க, ஒரு நாள் இரவு ஒரு பெண்கள் வந்து ஒரு காரில் வராங்க. அதை வந்து வழிமறிக்கிறாங்க. வழிமறித்தவொன்னே அவங்க தடுமாறி எப்படியோ அவங்க காரை நிறுத்தாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாரு, ஏம்மா ராத்திரியில் வெளியெல்லாம் சுற்றுறீங்க, திமுக ஆட்சி நடக்குது தெரியாதான்னு கேட்குறாரு. அப்போது அதாவது அவங்களுடைய மனநிலை வந்து பெண்களுக்கு அவங்க வந்து இந்த குற்றம் செஞ்சவர்களை அவரும் ஒரு திமுகவை சார்ந்தவர் தானே, அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக பெண்களை ராத்திரியில் வராதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கேவலமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சி இந்த ஆட்சியை தவிர வேறு எந்த ஆட்சி இருக்கும்? திமுக கூட்டணியில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மோடி பிஜேபி எதிர்க்கிறதுக்கு கூட்டணியா நிக்கிறோம். ஆப்போசிட்ல எந்த கூட்டணி இல்ல அப்படின்னு அவங்க பேசுறாங்கல்ல. இல்லைங்க, நீங்கள் எந்த கட்சியும் கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி எடப்பாடியார் அமைப்பார், அதில் சந்தேகமே இல்லை. அவரை விட தமிழ்நாட்டு அரசியலை தெளிவாக தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்றது என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை. தமிழ்நாட்டில் அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேரும் இன்னைக்கு நான் பார்க்குற வகையில் என்கிட்ட சொல்கிற ஒரு செய்தி. இன்னைக்கு திமுக ஏன் பதறுது, ஏன் நடுங்குது? இன்றைக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து தேர்தலை சந்திக்காதுன்னு ஒரு இருமாப்பில் இருந்தாங்க. இன்றைக்கி அதை மாற்றி கூட்டணி சேர்ந்துருச்சுன்னொன்னா அவங்க இந்த கூட்டணியை எதிர்ப்பதற்கு அவங்கக்கிட்ட வேறு எந்த ஆயுதமும் இல்லை. ஏன்னா நீங்கள் ரொம்ப கணக்கெல்லாம் வேணாம், அரசியல்ன்றது சாதாரண மிகப்பெரிய கணக்கெல்லாம் கூட தேவையில்லை. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துங்க, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக கூட்டணி அதே பலத்தோடு அதே எண்ணிக்கையோடு போட்டிட்டாங்க. அதிமுக தனியாக பாரதிய ஜனதா கட்சி தனியாக போட்டியிடலைன்னா திமுக 40 இடத்துல வெற்றி பெற்றிருக்குமா? ஒரு சாதாரணமான கணக்கு சொல்லுங்க. இல்ல வின் பண்ணிருக்க முடியாது. அப்போ திமுக பலமான கூட்டணி இல்லைன்றதை ஒத்துக்கிறீங்கல்ல? திமுக கூட்டணியை பலமாக்குறது எதுன்னா அதிமுக பாரதிய ஜனதா தனித்தனியான ஒரே காரணத்தினால அவங்க பலமா இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் சேர்ந்துருச்சு, அதனால பதறாங்க. இப்போ பலமா நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்த்தா நம்ம பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகளோ இல்ல அதிமுக இருந்த கட்சிகளோ இன்னும் நான் கூட்டணியில் இருக்குன்னு பேசவே இல்லையே. இல்லை, அதுக்கு பாமக எடுத்துக்கலாம், தேமுதிக நீங்க இன்னைக்கே இதெல்லாம் முடிஞ்சணும்னா அது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கட்சியிலே வந்து வேட்பாளர் நிறுத்த சொல்ல 10 பேர் அதிருப்தியில் இருப்பான், 2 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பான், ஒருத்தர் வந்து ஓடிய போவான். இப்படிலாம் நம்ம தேர்தல் நேரங்களில் பார்த்துருக்கோம். அதனால் அந்த சர்ச்சையை ஒரு 10 மாதத்துக்கு முன்னே வாங்கிக்கணும்னு சொல்கிறீங்களா?
நீங்க சரி. அந்த அந்த இப்போ இறுதி முருகர் மாநாட்டுல வந்து பெரியார் இல்ல அண்ணாவ இல்ல வந்து இத விமர்சிச்சாங்க. முடிச்சிடுறேன். அதனால இது எல்லாம் வந்து அந்த நேரத்துல அந்த இதுக்குன்னு யார கூப்பிட்டு உங்கள சமாதானப்படுத்துவாங்க. அவங்களுக்கு வேற ஒரு மாற்று பதவி தரேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த நேரத்துல கருணாநிதி மாநிலம் சொன்னா இதயத்தில் இடம் தரேன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து போட்டியிட இடம் தருவாங்க. அதனால இது இது எல்லாம் வந்து அந்த நேரத்துல தர்ற உத்தரவாதம் தான். இது முன்கூட்டியே இத சொல்லிட்டாங்கன்னா, இது தொடரும். இன்னொருத்தர் ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா 234 இடங்கள்ல தான் போட்டியிட்டு ஆகணும். ஆனா 2300 பேர் போட்டியிட தயாரா இருப்பாங்க. இப்போ அந்த 2300 பேர 234 இடத்துல அ அ சரி தேர்ந்தெடுக்கணும். நிறுத்தணும்னா, அதுக்கு வந்து பெரிய ராஜதந்திரம் தேவை. அந்த ராஜதந்திரம் அண்ணன் எடப்பாடியாருக்கு இருக்கு. அத அவரு எப்படி செய்யணுமோ அத செய்வார். அதான் முக்கியமான கேள்வி இங்க எங்க வருதுன்னா, இப்ப வந்து பெரியார், அண்ணாவ பத்தி நம்ம விமர்சனம் வருது. அப்படின்னும்போது விமர்சனம் வந்து ஏன் இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு திமுக விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம திமுகவ தான் பதில் சொல்றோமே நீங்க தவிர, தி யார் வந்து இல்ல அந்த தி தப்ப தி சொன்னாங்களோ, யார் திமு திராவிடத்த இல்லைங்க. ஒழிக்கணும்னு சொன்னாங்களோ, திராவிட அவங்கள நோக்கி விமர்சனமே திராவிட போலயே. மாடல்ன்று திமுக சொல்றது இன்னைக்கு வந்து இந்த தலைமுறைக்கு ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த அரசியல் தெரியாதுன்ற இருமாப்புல சொல்றது. திராவிட மாடல் எதுவும் கிடையாது. இவங்க சொல்ற திராவிட மாடல் அதிமுகவுக்கு பொருந்தாது. திரா இன்னும் சொல்லப்போனா, அண்ணாவ பெரியார விட யாரும் விமர்சித்தவங்க இல்ல. ஆமா. அண்ணாவ வந்து பெரியார் அதிகமா விமர்சித்திருக்காரு. ஆனா பெரியார வந்து அண்ணா விமர்சித்தது இல்ல. அவரு இழிவா பேசுற நேரத்தில கூட அது அண்ணாவினுடைய பெருந்தன்மை. கண்ணீர் துளிகள் அந்த மாரி. 2வது பெரியார் தேர்தல் அரசியலை ஏத்துக்கிட்டதே கிடையாது. அண்ணா தேர்தல் அரசியலை ஏத்துக்கிட்டு வந்தவரு. தேர்தல்ல போட்டியிட்டவரு. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னவரு. அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னவர். அதனால பெரியாருடைய கொள்கைகள் எங்களுடைய அந்த சமூக சீர்திருத்த கொள்கை, இந்த நாட்டில் இருக்கிற நலிவுகளை மாற்றணும், சீர்திருத்தம் பண்ணணும், பெண்களுடைய உரிமையை காப்பாற்றணுன்ற வகையில பெரியாருடைய கொள்கையை சமூக நீதிக்காக ஏற்றுக்கொள்கிறோமே தவிர, நீங்க பெரியாருடைய அத்தனைய கொள்கையும் அண்ணா பின்பற்றல. அண்ணா பின்பற்றாத எதையும் அதிமுக ஏற்றுக்காது. அதான் சார். இப்ப அண்ணாவோட கொள்கை இருக்குல்ல. அந்த அண்ணாவோட கொள்கைய விமர்சிக்கிற அண்ணா நம்ம விமர்சிக்கவே இல்ல, இல்லையே இல்ல. கடைசி வரலயும். அண்ணாவினுடைய கொள்கையின் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிமுக தான் பின்பற்றுது. ஆனா இன்னும் அண்ணாவ வந்து நான் முடிச்சிடுறேன். விமர்சிக்கிறவங்கள நம்ம விமர்சிக்கவே இல்ல. நான் திமுக தான் முடிச்சிடுறேன். விமர்சிச்சுட்டே இருக்கோம். முடிச்சிடுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கும் போது கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தெளிவா சொன்னாரு. அண்ணாவினுடைய கொள்கைகள் கருணாநிதியால் சீரடிக்கப்பட்டது. அண்ணாவின் கொள்கைகள் மறைக்கப்பட்டதுன்றதுக்காக தான் அதிமுக உருவாக்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அண்ணாவினுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடலன்றதுனால தான் 1972 அதிமுக உருவாகுச்சு. அதனால அண்ணாவினுடைய கொள்கை தான் அதிமுகவின் கொள்கை. அதுதான் அண்ணாயிசம் சொன்னார். அதனால அண்ணாவினுடைய பெயர்ல கொடியில பெயர்ல அண்ணா பெயர், கொடியில் அண்ணா பெயர், கொடியில் அண்ணாவினுடைய உருவம் என்று அண்ணாவை இன்னைக்கும் ஒரு மக்களிடத்திலிருந்து மங்காம செஞ்சிருக்குன்னா அது அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வச்ச இந்த பயணம் தான். அதனால அதிமுகவுக்கு அண்ணாவை பற்றி சொல்லித்தர வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. அந்த தகுதி ஸ்டாலினுக்கு இல்லவே இல்லை. இந்த நிலையில அண்ணாவினுடைய கொள்கையை நாங்கள் பின்பற்றோம். அண்ணா தமிழ்நாட்டுக்கு பெயர் வச்சது யாரு? அண்ணா. அண்ணா தானே. அண்ணா எப்போ வச்சாரு? 1967ல வச்சு. 69 அதான் 68 லாஸ்ட்டு 69 இந்திய நாடாளுமன்றம் ஏற்றுக்கிட்டு ஜனாதிபதி ஒப்புதல் தந்த பிறகு வச்சார். அண்ணா தான் 68ல் தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று 3 முறை குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அந்த சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றம் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஒப்புதல் கிடைச்சி அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை சிகிச்சையில் இருக்க சொல்ல அந்த அனுமதி கிடைச்சிது. அந்த மருத்துவமனையில் இருந்து டாக்டர்கள் போகக்கூடாது, உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்ன பிறகு கூட நான் இந்த தமிழ்நாடுன்ற பெயர் சூட்டுற இந்த விழாவில் கலந்துக்கிறத என் உயிரை காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அந்த போவேன்னு சொல்லி அதில் வந்து உரையாற்றினார் அண்ணா. நான் கேட்குறேன், இன்னைக்கு திராவிட மாடல்னு சொல்கிறாங்களே, ஏன் அண்ணா திராவிட நாடுன்னு வைக்காம தமிழ்நாடுன்னு வச்சாரு? அவர் தமிழ்நாடுன்ற பேர் தான் ரொம்ப பிடிச்ச பேர். அப்போ நீங்க திராவிட மாடல்னு சொல்றீங்கல்ல, அப்போ திராவிட நாடுன்னு சொல்றீங்க. அப்போ திராவிட நாடுன்னு வைக்காம ஏன் தமிழ்நாடுன்னு வச்சாரு? அன்னைக்கு அண்ணா நினைச்சிருந்தா திராவிட நாடுன்னு வச்சிருப்பாருல்ல. அப்போ ஒரு காலகட்டத்தில் திராவிட நாடு என்பது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இன்றைய தெலுங்கானா உட்பட சேர்ந்த ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் சேர்ந்த இடம் தென்னிந்தியா, மதராஸ் மாகாணமாக இருந்தது. அதனால் அன்னைக்கு திராவிடன்ற பெயர் தேவைப்பட்டது.
அதான் சார். இப்போ வந்து இப்ப நெறைய விமர்சனம் எங்கேருந்து வருதுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து அண்ணா கொள்கைய பேசுறோம். அண்ணா கொள்கையிலேருந்து நம்ம விலகி போறோமா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. இல்ல இதுக்கு அண்ணா நோக்கி அண்ணா வந்து இல்ல, இல்ல. அதிமுக அண்ணா போகுதோ? அண்ணா அண்ணா கொள்கையிலேருந்து அதிமுக விலகல. திமுக அண்ணா கொள்கை வந்து பெருசா போடல. இன்னைக்கு கூட திமுக சுவரொட்டிலயோ அல்லது விளம்பரங்கள்லயோ பார்த்தீங்கன்னா, அண்ணா படமே இருக்காது. அதனால அண்ணாவ மறந்து அவங்க ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களுக்கு வந்து அண்ணாலாம் வந்து உதயநிதி தான். அதனால அதனால உதய அண்ணா தான் அவங்களுக்கு. அதனால ஒரிஜினல் அண்ணா அவங்களுக்கு தெரியாது. அதனால அண்ணாவ பத்தி பேசுறது திமுகவுக்கோ, ஸ்டாலினுக்கோ, உதயநிதிக்கோ எந்த யோக்கியதையும் கிடையாது. ஏன்னா அண்ணா வந்து அவருடைய வாரிசுகள கூட அரசியல் பக்கம் தலையிட விடாம பார்த்துக்கிட்டவரு. அவரு குடும்பத்தினர் யாரையும் அரசியல்ல அனுமதிச்சதில்ல. அ அவருடைய இன்னும் சொல்லப்போனா கருணாநிதி முதலமைச்சரா இருக்கிறாரு. அவருடைய மகன் பரிமளம், டாக்டர் பரிமளம் கடன் தொல்லையால தற்கொலை செஞ்சுட்டு செத்தாரு. அதுதான் அண்ணாவினுடைய வாரிசுகளுக்கு கிடைச்ச வெகுமதி. இந்த நாட்டில அண்ணா வந்து ஆட்சி மன்றத்தை உருவாக்கி, ஆட்சியை தந்து திமுக என்கின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி தந்த அண்ணா, அவருடைய மகன் கடன் தொல்லையால் செத்தது தான் வரலாறு. அந்த நேரத்தில முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியில இருந்தார்ன்றது ஒரு கூடுதல் செய்தி. அப்படிப்பட்ட நிலையில தான் அண்ணா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு திமுக இன்னைக்கு என்ன நிலைமை? அப்பா முதலமைச்சர் கருணாநிதி, அதுக்கப்புறம் மகன் முதலமைச்சர் ஸ்டாலின், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இப்போ முரசொலியினுடைய நிர்வாக தலைவர் வந்து இன்பநிதி. என்ன பேர் சொன்னீங்க? இன்பநிதி. இன்பநிதி. அ நான் முரசொலி நிறுவன தலைவர்ன்னு சொல்ல அது ஒரு தனியார் நிறுவனம்னு நீங்க சொல்லிடக்கூடாது. ஏன்னா, அந்த நிறுவனம் தனியார் நிறுவனம் இல்ல. அந்த தொண்டர்கள். கருணாநிதி தனியார் நிறுவனமா நடத்திட்டு இருந்தத திமுக நிதியிலிருந்து அத 47 கோடி கொடுத்து, அத வந்து திமுக அறக்கட்டளைக்கு வாங்கிட்டாங்க. அதனால வந்து திமுகவினுடைய நிறுவனம். அதனால ஒரு பொது நிறுவனத்தில வந்து இவருடைய மகன கொண்டு போய் வந்து அது வாரிசு திணிப்புன்றது வெளிப்படையா நான் சொல்றேன். அதனால தான் விமர்சனம் பண்றேன். அது தனியார் ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனின்ற நிலையில இருந்தா நான் அத விமர்சிக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டாலின் அப்படிதான் கொண்டு வந்தாங்க. உதயநிதி அப்படிதான் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு இது துணை முதலமைச்சர், முதலமைச்சர் பதவி போறதுக்கு அந்த ஏணிப்படியில முதல் படி வந்து முரசொலி அறக்கட்டளை இது நிர்வாக பொறுப்புக்கு போறது, அந்த கலைஞர் டிவிக்கு நிர்வாக பொறுப்புன்னு வர்றது. அதனால அவங்க திட்டமிட்டு நேற்றைக்கு கூட ஸ்டாலின் திருப்பத்தூர்ல இங்கே பேசியிருக்காரு. என்ன பேசுறாரு? இன்னும் 26 இல்ல, 31 இல்ல, 36லயும் நாங்க தான் ஆட்சி. அதாவது இவர் ஆட்சி, அதுக்கப்புறம் அவர் பையன் ஆட்சி, அதுக்கப்புறம் பேரன் ஆட்சின்ட்டு ஒரு இருமாப்பு எங்கேருந்து வரும்? திமுகவில் எந்த உழைப்பையும் செய்யாத உதயநிதிக்கும், இன்பநிதிக்கும் பதவி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ற ஆணவம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வருதுன்னா, அப்போ ஸ்டாலின் வந்து இந்த இந்த மக்களை என்ன நினைக்கிறாரு? எல்லாம் அவங்களுடைய தோழமை கட்சின்னு நினைச்சிட்டு இருக்காரு. கூப்பிட்ட உடனே 10 கோடி 15 கோடி கொடுத்தா சரி சரி சாமின்னு வாங்கிட்டு அ கூட்டணி உறுதியானதுன்னு சொல்லுவாங்க. இவங்க கூட்டணி உறுதிப்படுத்தல. ஆனா தொண்டர்கள் ஓட்டு கேட்டு போனாங்கன்னா விரட்டி அடிப்பாங்க. ஸோ உங்க நேரத்த ஒதுக்கி நெறைய கருத்துக்களை தேர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.